வெல்கம் டு டிராவல் வித் கார்த்திக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் ராம்நகர் இருக்குல்லங்க, அங்கே தான் வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து மேத்தா சாட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஈட் அவுட் தான் போகிறேன். ஸோ இந்த ஈட் அவுட்டில் போயிட்டு யார் மெயின் பர்சன், அவர்கிட்ட வந்து எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த சின்ன ஹிஸ்ட்ரியை கேட்டு உங்களோட ஒரு டாப் ஃபுட்டை மட்டும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு இந்த எபிசோடில் பார்க்க போகிறேன். வெல்கம் டு தி ஷோ. நீல்கமல். சொல்லுங்கள், இங்கே வந்து மேத்தா சாட் ஹவுஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சொல்லுவீங்க? சீஸ் பர்கர் சாப்பிட்டுருப்பேன், அது நல்லா பிடிக்கும். பானிபூரி நல்லா பிடிக்கும், வடைப்பாவும் நல்லா பிடிக்கும் எனக்கு. எவ்வளோ வந்துட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். 3 இயர்ஸ்லாம் வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட்னா ஒரே ஒரு ஃபுட் என்ன சொல்லுவீங்க? முறுக்கு சீஸ். ரமணன். ஓகே, சொல்லுங்க, இங்க இருக்கிற நம்ம ராம்நகர் மடிப்பாக்கம்ல வந்து எவ்வளவு நாளா நீங்க மேத்தா சாட் ஹவுஸ் வந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். ஓகே, இங்க வந்து இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட்டான வடைப்பாவும் ஆல்ரெடி ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிட்டேன். ஸோ இங்கே நான் ரெகுலராக வரதுக்கு காரணமே வந்து பானிபூரியும் அண்ட் என்னோட ஆத்தென்டிக் அந்த வடைப்பாவும் கிடைக்கும். நான் ஐ ஹவ் ட்ரைட் திஸ் இன் புனே. ஸோ அந்த டேஸ்ட் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே அப்பப்போ வருவோம். ஆமாம், அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என் ஒய்ஃப் தான். ஸோ ஏன்னா அவங்க வந்து சாட் பிரியர். ஸோ தட்ஸ் மை ஒய்ஃப் அண்ட் அவள் பேர் ஸ்ருதி. ஸோ அவங்க தான் வந்து எனக்கு இந்த சாட் ஹவுஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பயங்கர பானிபூரி லவர். ஸோ அவங்க வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு, பட் என்னோட பேர் வந்து இப்போதைக்கு இங்கே வடைப்பா. ஸோ அண்ட் அதர் தேன் தட் வி ஹவ் ட்ரைட் அந்த புலாவ் பீட்ஸாலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். புலாவ் வந்து எங்களுக்கு வி யூஸ் டு டேக் இட் ஆர்டர் த்ரூ ஆப்ஸ். ஸோ பாப்பா பேர் என்ன? பாப்பா பேர் சஹானா. சொல்லுங்க சார், வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சொல்லுவீங்க? எப்போவுமே பானிபூரி தான். இங்கே வந்து இவங்களோட ஆலு பராத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலு பராத்தா, அப்புறம் தவா புலாவ்னு ஒன்று, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். அப்புறம் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த முறுக்கு சாண்ட்விச், காக்கரா சாண்ட்விச், அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் இப்போலாம் ரீசெண்டாக ஃபலூடா அப்படி இப்படின்னு நிறைய ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா இப்போ கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால இங்கே டின்னரே சாப்பிட்றலாம், ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, டின்னரே முடிச்சிடலாங்கிற அளவுக்கு இவங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. வருவோம், அப்பப்போ வருவோம். ஹனுமான் சௌத்ரி பையா. சொல்லுங்க, இங்க வந்து நம்ம ராம்நகர் மடிப்பாக்கம்ல வந்து நம்ம மேத்தா சாட் ஹவுஸ்க்கு எவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? சூப்பர் டூப்பர் சாட் ஹவுஸ் என்ன இது? நான் ஒரு 5 வருஷமா வரேன். 5 வருஷமா வரீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாட் ஐட்டம்னா என்ன சொல்லுவீங்க? இது எது பிடிக்காது இருக்குது, அது ஒன்றும் புரியல. இன்னைக்கு அதெல்லாம் பிடிச்ச சாட்டு தான். பானிபூரி, பேல்பூரி, பாவபஜி, மதியானம் லஞ்ச் வேறு ஆரம்பிச்சிருக்காரு. அதை இதோட சூப்பர் டூப்பர். 100 ரூபா 120 ரூபாயில் ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, புல்கா. ஓகே. அண்ட் ரேட் எல்லாமே எப்படி? ரொம்ப ரீசனபிளா இல்ல ரொம்ப ஹை? ரேட் ரொம்ப ரீசனபிள். இப்போதைக்கு காலத்தில் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட். ஓகே. அவுட் ஆஃப் 10 நீங்க மார்க் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு போடுங்க? மார்க்கே கொடுக்கல, அதுக்கு 10க்கு 100, 100க்கு 100 மார்க். சரியான பையெல்லாம் வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து இங்கே போனால் சாவுக்கார் பேர் தான் இந்த டேஸ்ட்டு. எங்கள் கங்கா ஸ்வீட்டு, A to B எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனால் மேத்தா சாட் மாதிரி எங்கேயும் இல்லை. இங்கே நம்ம நியர்பை ஒரு 10 கிலோமீட்டரில். தேங்க்யூ. நான் சொல்லுங்க, உங்கள் பேர்? Hi, I'm Shreyas. And first of all, thank you so much for accepting my unplanned invite. It's a completely an unplanned episode. And சொல்லுங்க, இந்த மேத்தா சாட் ஹவுஸ் வந்து இங்கே மடிப்பாக்கம்ல ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? It's been 6 years. 6 years. மடிப்பாக்கம் தோட்டம் உங்களுக்கு நிறைய பிரான்ச் இருக்கா? No, this is our only branch. Okay, and நம்மளோட டைமிங்ல எப்போ எப்போ போய்க்கலாம்? It's from morning 8 o'clock to night 10:30. Okay, and take us through the menu, please. So we have some interesting menu. We have some fulka combo. We get full fulkas, sabzi and some salad just for $100. Okay. And the sabzi changes every day. Some aloo parathas and parathas, varieties of parathas. Very interesting murku cheese sandwich, which is a very famous dish of ours. Okay. Tandoori paneer gulsan, which is created by us, by our own chefs. There are some very interesting pav bhaji we sell. It's a very different, very tasty food. Okay. You can try it once. Okay. Kandipa, and like, are you available on online? Yes, we are. And Swiggy and Zomato. Yes. And நீங்க வந்து இங்க டைனிங் கெபாசிட்டி எவ்வளவு பேர் உட்கார்ந்து ஃபைன் டைம் பண்ணலாம்? We have a capacity of 30 people. 30 people. Yes. In the outdoor order, catering order எல்லாம் பண்றீங்களா? Yes, we do catering and corporate orders. And what is the minimum order here? There's no minimum orders. We do live counters for even 100 people. Okay, எனக்கு உங்களோட டாப் 4 பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஃபுட் செல்லர்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? So our specialty is fulka combo, which is very exciting. Cheese balls, murku cheese, and a tandoori paneer grill sandwich. Okay, நீங்க சொன்ன இந்த 4 சூப்பர் ஸ்டார் காம்போ வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Thank you. Sure. நம்ம மடிப்பாக்கம் ராம்நகர்ல வந்து மேத்தா சாட் ஹவுஸ் தான் வந்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டாப் 4 பெஸ்ட் செல்லர் கொடுத்துருக்காங்க. அண்ட்
சீஸ் முறுக்கு சாண்ட்விச். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காக்ரா சாண்ட்விச்சு. காக்ரா ட்ரை பண்ணதே இல்லைங்க. மூணாவது வந்து இவங்களோட கிளப் லேயர் சாண்ட்விச்சு. நாலாவது வந்து இவங்களோட ஆல் டைம் ஹிட்டு புல்கா காம்போ வித் சப்ஜி ஆஃப் தி டே கொடுத்துருக்காங்க. இது நாலுத்தையும் ஒன்றா ட்ரை பண்ணுவோம். அண்ட் முதல்ல வந்து சாண்ட்விச்சையும் இந்த காக்கராவையும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா காக்கரா வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக ரொம்ப சாகையிடும். ஸோ முதல்ல காக்கரா ட்ரை பண்ணிட்டு லெட்ஸ் கோ ஃபார் த சாண்ட்விச். சரியா? ஃபர்ஸ்ட் டிஷ் ஆஃப் தி ஈவினிங் இவங்களோட காக்கரா. டேஸ்ட் சும்மா அள்ளுது. கொடுத்த உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வேற ஒரு டேஸ்ட்டு. அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் மாதிரி பப்பட் மாதிரி டாப்பில் ஒரு லேயரு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி அது கூட வந்து ஆட் பண்ணி அண்ட் அது கூட வந்து சீஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் லேயரும் வந்து பப்பட் தான், பப்பட் மாதிரி. அண்ட் அதை நீங்கள் கடித்து சாப்பிடும்போது மேலே க்ரன்ச்சியாக, அது ரொம்ப சீஸியாக, நிறைய வெஜிடபிள்ஸோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா தம்ஸ்லாம். தந்தூரி பன்னீர் கிரில் சீஸ் சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் சாண்ட்விச்சுங்க, டபுள் லேயரு, செம்மையாக கிரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹைலைட் என்னென்னா பாக்கு மட்டை தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு. அண்ட் சாப்பிடுவோமா? தெரியுதுங்களா? பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. அன்பிளான்ட் எபிசோடில் வரும்போது எல்லாமே இது பெஸ்ட்டாக தான் நடக்குது. கேரைகோ நம்ம மடிப்பாக்கம் ராம்நகரில் இருக்கிற மேத்தா சாட் ஹவுஸ், இவங்களோட ஒன் ஆஃப் த டாப் செல்லர்ஸ் தந்தூரி பன்னீர் கிரில் சீஸ் சாண்ட்விச். டேஸ்ட்டு கேட்டுன்னு நண்பா, செம்ம பங்கமாக இருக்குது. அது எப்படி சொல்லுதுன்னா, ஒரே பைட்டில் சாப்பிட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுற ப்ரெட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான சாண்ட்விச் யூஸ் பண்ணுற ப்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து இந்த பன்னீர் பீஸ்லாம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அது கூட தந்தூரி சாஸ்லாம் ஆட் பண்ணி அது கூட வெஜிடபிள்ஸு சீஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட கார்ன் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கடியில் நீங்கள் கடித்து சாப்பிடும்போது சொல்கிறேன் செம்மையாக இருக்குங்க. அண்ட் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா மடிப்பாக்கம் ராம்நகரில் இருக்கிற மேத்தா சாட் ஹவுஸ், இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் சீஸ் முறுக்கு சாண்ட்விச் கொடுத்துருக்காங்க. சீஸ் முறுக்கு சாண்ட்விச் என்னோட ஃபேவரேட்டும் கூட. சரி, ட்ரை பண்ணுவோமா? ஹியர் ஐ கோ. இதோட கண்டென்ட்டெல்லாம் கரெக்டாக பிடிக்கணும், பிடிக்கிறது தான் மேட்ரு. அந்த சீஸ் தான் செம்மையாக இருக்குல்ல. சரி, சாப்பிடுவோம். டேஸ்ட் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் உங்கள் முறுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து உங்கள் யூஸ் பண்ணுற அந்த சீஸாகவும் இருக்கட்டும் இல்லை உங்கள் சட்னியாக இருக்கட்டும், உண்மையிலேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா தம்ஸ் அப். நானும் வந்து நம்ம மேத்தா சாட் ஹவுஸோட அவங்களோட ஃபேமஸான புல்கா வித் சப்ஜி ஆஃப் தி டே அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிடுவோமா? ஓகே. இன்றைக்கி நான் சாப்பிட்ட சப்ஜி வந்து லேடிஸ் ஃபிங்கர் இருக்குல்ல, அதை வச்சு சூப்பராக வந்து ஒரு சப்ஜி பண்ணி கொடுத்தாங்க. புல்கா கூட ட்ரை பண்ணிங்கன்னா நைட் டைமில் வந்து ஒரு லைட் டின்னர் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ட இந்த லேடிஸ் ஃபிங்கர் சப்ஜி வந்து நாளைக்கு வந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. 7 days 7 டிஃப்ரெண்ட் சப்ஜிஸ். நான் சாப்பிட்ட இந்த 4 ஃபுட்டு வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் வந்து வேளாச்சேரி, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஆலந்தூர், ஆதம்பாக்கம் எங்கே தான் இருந்தீங்கனாலும் ஒரு நல்ல தரமான சாட் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மடிப்பாக்கம் ராம்நகரில் வந்து மேத்தா சாட் ஹவுஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இவங்க லஞ்ச் செக்மெண்ட்டும் இருக்குது. லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா புலாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அன்பிளான்ட் எபிசோடில் தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஆனால் பிளான் பண்ணி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ண முடியல. பட் இப்போ ரீசெண்டாக அன்பிளான்ட் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம மேத்தா சாட் ஹவுஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.